இது டிவிகேன்னு ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு. டிவிகே கட்சிக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? டிவிகே கட்சி தொடங்கியிருக்காப்புல. அந்த தொடங்கினதில் ஒரு கட்டுப்பாடு, ஒரு கோட்பாடு, ஒரு செயல்முறைகள் எதுவுமே சரியில்லை. ஒரு தலைவராகிய நம்ம ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட, ஒரு தொலைநோக்கு பார்வையோட, மக்களாகிய நம்மளும் சரி, எதிர்க்கட்சியும் சரி, பிரதானமான கட்சியும் சரி, அதை நம்ம எதிர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு துணிவான பார்வையும், ஒரு துணிவான தெளிவும், துணிவான ஒரு பேச்சாற்றலும் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் ஒரு அரசியல் களத்தில் நிற்கும் முடியும் என்று நான் விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் அதிமுகவும் திமுகவும் மாற்றி ஆட்சி முறையை அமைக்கிறது போகுது அப்படிங்கும்போது, அப்போ ஒரு தலைவராகிய நீங்கள் ஒரு கூட்டம் நடத்தும் போதோ, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் போதோ, ஒரு செயல்முறை ஓட்டம் நடத்தும் போதோ, அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம கூட்டத்தில் எவ்வளோ மக்கள் வர போகிறாங்க, எவ்வளோ நிகழ்வு நடக்க போகுது, என்னென்ன நிகழ்வு நடக்கக்கூடாது, எதற்கான போர்ஸு அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சிக்குள்ளாரியே இருக்கிற ஒரு பொறுப்பாளர்களும் சரி, இல்லை மாவட்ட ரீதியாக இருக்கிற பொறுப்பாளர்களும் சரி, அனைத்து பேத்துக்கிட்டையும் தகவல் கொடுத்து இதேமாரி நிகழ்வுலாம் நடக்கக்கூடாது, இது நடந்தால் நம்ம கட்சிக்கு தான் கேடு, நம்ம கட்சிக்கு தான் பொருட்படுத்துவாங்க, ஊடகத்தில் இவ்வளோ விமர்சனம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு தனி கூட்டம் மாரி போட்டு அதை நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு உரையாடி இருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்காதோ என்னமோ எனக்கு தெரியல, ஓகேவா? முதல்ல நீங்கள் ஒரு கட்சி நடத்துகிறீங்கன்னா அந்த கட்சிக்குள்ளே ஒரு கோட்பாடை கொண்டு வந்து நடத்துங்க. ஒரு கோட்பாடு இல்லாத கட்சி வரப்போகிற இளைய தலைமுறையில் வழி நடத்த முடியாது. அது நல்லா ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட, ஆழ்ந்த ஒரு கருத்தோட சிந்திச்சு பாருங்கள், ஓகேவா? அந்த சிந்தனையும் அந்த செயல்பாடும் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த அரசியல் நோக்கம் இன்னமும் தொலைதூரம் போகும் அப்படின்று நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்கிறேன், ஓகேவா? அப்படிங்கும்போது எதிர்க்கட்சியை நீங்கள் எதிர்த்து தான் நீங்கள் ஆட்சி அமைப்பு பண்ணுறேன், எங்களுக்கு ஒரே கட்சி தான் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஐயாவை நீங்கள் எதிர்த்து எல்லா மேடையிலும் சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. அப்படியாப்பட்ட ஆளுங்கட்சி உங்களுக்கு உரிய பாதுகாப்பு, உரிய இது கொடுக்குமா, கொடுக்காது என்று உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுவும் உங்களுக்கு தெரியலை என்றால், இப்போ 41 பேர் உயிரிழப்பு இழந்தாங்கள, அந்த இழப்புக்கு மீறியும் இதுக்கப்புறமும் நீங்கள் தெளிவடைந்து ஒரு சில விஷயத்தை பேசலைனால் நீங்கள் அரசியல் களத்தில் நிற்கிறது மிகப்பெரிய தவறு என்று தான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். நாம் ஒன்றாக இணைவோம், நாம் இழிவாக வாழ்வோம். நாம் தமிழர். புரட்சி ஒன்று தான் இனத்தின்